राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो भारत माता की जय। जय हिंद। समर्थ रामदासर ரொம்ப ஆச்சரியமான ஒரு குரு. இந்த வாழ்க்கையில நாம பலவிதமான மாறுதலுக்கு உட்பட்டவர்கள். ஷெட் யுவர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவா. எப்படி பாம்பு தன்னுடைய தோலை அப்பப்ப மாத்திக்கும் இல்லையா, உரிச்சு போட்டுடும். அந்த மாதிரி இந்த நண்டுகள்லாம் அதனுடைய ஷெல்லை விட்டுட்டு இன்னொரு ஷெல் எடுக்கும். நிறைய உண்டு இந்த மாதிரி. ஸோ ஷெட் யுவர் ஸ்கின் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவா. அதாவது லெட் திங்ஸ் கோ. நம்ம வாழ்க்கை மாறுதலுக்கு உட்பட்டது. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். எஸ், ஆத்மா மாறாதது, பரமாத்மா மாறாதது, உலகம் மாறக்கூடியது, சரீரம் மாறக்கூடியது, எண்ணங்கள் மாறக்கூடியது, செய்கைகள் மாறக்கூடியது. மாற்றம் ஒன்றே மாறாதது. நம்ம எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம்னா, தேவையில்லாததெல்லாம் ஹோல்டு பண்ணிட்டே இருக்கும். ஷெட் யுவர் ஸ்கின். சிலதெல்லாம் அப்படி போடுறதுக்கு பழகிக்கோங்க. அதாவது உங்களை மாற்றிக்கொள்ள நீங்கள் தயாரா இருக்கணும். இப்ப சமர்த்த ராமதாசரை எடுத்துக்கோங்களேன். சின்ன வயசுல எப்படி இருக்கார், எல்லாத்துலயும் எவ்வளவு அழகா அவர் தன்னை மாத்திக்கிறார். அப்பா போனார், அதன் பிறகு அம்மாவோட ஒரு வாழ்க்கை, அண்ணாவோட ஒரு வாழ்க்கை. இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து டாக்லி போறார். அப்புறமா பஞ்சவதி, இங்கெல்லாமோ சுற்றுற. அப்புறம் பாரத தேச யாத்திரை. ஒவ்வொரு தடவையும் பாருங்க, அவர் தன்னை ரீஃபைனிங் ப்ராசஸ்ல வச்சுட்டே இருக்கார். இது மகாத்மாக்களுடைய ஒரு பெரிய ஒரு பலம். சமர்த்த ராமதாசர் குரு கோவிந்த் சிங் எல்லாம் பார்க்கிறார். அதுக்கு வெறுமை தான் கையில குபிடி வச்சிருப்பார். குரு கோவிந்த் சிங் பார்த்தோன்னு அவர் கையில தல்வார்லாம் வச்சிருக்கிறத பார்த்தோன்னு இவரும் அந்த குபிடிக்குள்ள கத்தி வச்சுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அவரிடத்திலிருந்து ஒன்றை புதியதாக அவர் கற்றுக்கொள்கிறார், தன்னை மாற்றிக்கொள்கிறார். அப்புறமா இன்னொரு இடத்துல ஒரு அம்மா சொல்றா இல்லையா, அவருக்கு இப்படி கோமணத்தெல்லாம் கட்டின்னு அலைய முடியாது, அள வயசு பயலா இருக்கன்னு பெருசா ஒரு அங்கி மாதிரி போட்டு போறார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அவர் தன்னை மாற்றிக்கொள்கிறார் இல்லையா. ஒவ்வொரு தடவையும் பல இடங்கள்ல கவனிச்சு பாருங்க, அழகா அவர் ஒவ்வொரு இடத்திலையும் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை மாற்றிக்கொள்கிறார். இப்ப
இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது வாழ்க்கையில ரொம்ப யதார்த்தமான ஒரு விஷயம். முன்னேற்றம். இப்ப ஃப்ளைட் கிளம்புறது, ரைட்? முதல்ல அது நம்ம எல்லாம் ஏறின உடனே பொறுமையா போகும். முக்கியமா ரிவர்ஸ்ல போகும். ஃப்ளைட் ரிவர்ஸ்ல போகாது, ஒரு வண்டியை வச்சுதான் தள்ளுவான். ஃப்ளைட் ஃப்ரண்ட்ல மட்டும்தான் போகாது, தள்ளுறதுக்குன்னு ஒரு பின்னாடி தள்ளுறதுக்கு ஒரு வண்டி உண்டு. அதன் பிறகு ஸ்லோவா அப்படி திரும்பும், பொறுமையா அப்படியே போகும். ரன்வேல அதனுடைய ஸ்லாட்ல வந்ததுக்கு அப்புறமா அங்க நின்று ரெடியாகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் எடுத்து அதன் பிறகு அது அப்படி முதல்ல ஃப்ரண்ட் வீல அப்படி தூக்கும், பின்னாடி வீல அப்படி தூக்கும், அப்படி ஆகாசத்துல அப்படி பறக்கும், கொஞ்சம் கொஞ்சமா ஹைட்ல போகும். அது வரைக்கும் சீட் பெல்ட்லாம் ஆன்ல இருக்கும். மேல போய் ஒரு லெவல்ல ஸ்டடி ஆன பிறகு மேகங்கள் எல்லாம் கடந்து ஸ்டடி ஆன பிறகு அப்புறம் சீட் பெல்ட் ஆஃப் பண்ணுவா. எல்லாமே நடக்கும், சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் உண்டு. அப்புறம் அது ஸ்பீடில் போகும். அதுக்கப்புறம் அவள் சொல்லுவா, இன்னும் ½ hour இறங்க போகிறோம், பி ரெடி ஃபார் லேண்டிங் அப்படின்னோடனே கடைன்னு எல்லாம் ரெடி பண்ணுவா. சாஞ்சிருந்த சீட்டெல்லாம் நேராக்குங்கன்னு சொல்லுவா, டேபிளில் மூடுங்கோன்னுவா, ஜன்னலில் தரங்கோன்னு சொல்லுவா, சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்கன்னு சொல்லுவா, இதுக்கு மேலே வாஷ்ரூம் போகக்கூடாதுன்னு சொல்லுவா. அப்புறம் இவ்வளோ ஹைட்டில் இருக்கும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இறங்கும். மேகத்துக்குள்ளே வரும்போது கிடுகிடுன்னு ஆடும். அதுக்கப்புறம் நல்லா இறங்கும்போது க்ளீனாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்தோன்னே அழகாக பூமியில் இறங்கும் பொழுது ஜோராக அப்படி ஃப்ரண்ட் வீல் இறங்கி கூட சைடு வீல் பின்னாடி வீல் இறங்கி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. அப்போ இப்போ இந்த ஃப்ளைட் மேலே போகணும்னா அதற்கேற்ற மாதிரி அதனுடைய பொசிஷனை, ஸ்பீடை, ஆங்கிள் எல்லாம் மாற்றிக்கணும். ஆகாசத்தில் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க தெரியும், ஃப்ளைட்டில் விங்ஸில் பார்க்குற 2 பக்கமும் இந்த ரெக்கையில் பார்த்தா ஒரு மூடி இருக்க ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அது கீழே இறங்கினோன்னா அது ஓப்பன் ஆகும். அந்த எதிர்காலத்தில் அது என்ன பண்ணால் ஃப்ளைட்டோட வேகத்தை கட்டுப்படுத்தும். அப்படி அழகாக திரும்பி ஃப்ளைட் நார்மலாக வந்தோன்னா கடை லேசாக அது அழகாக மூடிக்கும். மேலே போகும்போது மூடி தான் இருக்கும், கீழே இறங்கும்போது தான் அது ஓப்பன் பண்ணுவாள். இந்த ஃப்ளைட்டோட விங்ஸில் அப்படி மேலே தூக்கும் அது. ஸோ இது மேலே ஏறுவதற்கான ஒரு ஸ்பீடு, இறங்கிறதுக்கான ஒரு ஆங்கிள் எல்லாமே மாற்றம் தானே. இப்போ ட்ரெயினில் போகிறோம், இந்த ஸ்டேஷனுக்கு தகுந்த மாதிரி, பிளாட்ஃபார்ம் தகுந்த மாதிரி வண்டி போய் நிற்கும். முன்னாடியெல்லாம் நாகர்கோவில், இந்த திருநெல்வேலி திருவனந்தபுரம் போகிற வண்டிகள்லாம் நாகர்கோவிலில் போய் இன்ஜின் முன்னாடியும் பின்னாடியுமா மாறும். ஆனால் அந்த ட்ராக் மாறுறதுனால இன்ஜின் முன்னாடி பின்னாடி மாற்றி விடுவா. ஸோ அது வரைக்கும் முன்னாடி இருந்த கம்பார்ட்மெண்ட் அப்புறம் பின்னாடி போயிடும், பின்னாடி இருக்க கம்பார்ட்மெண்ட் இன்ஜின் பக்கத்தில் இருக்கிறது கடைசியாக போயிடும், கடைசியாக இருக்கிறது இன்ஜின் பக்கத்தில் வரும். ஸோ இந்த மாற்றங்கள் அவசியம் இல்லையா? அப்போதானே ஃபர்தராக போக முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னு வரும்பொழுது மாற்றங்கள் தவிர்க்க முடியாதது. இப்போ அம்மாவோட கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை உற்பத்தி ஆகிறது, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும் பொழுது மாற்றம் உண்டாகிறது இல்லை? அதுக்கப்புறம் அம்மாவோட கர்ப்பத்தை நல்லா பெருசாகிறது, அது பூரணமாக ஆயிடுச்சுன்னா அம்மாவோட கர்ப்பத்தை விட்டு வெளியில் வந்தே ஆகணும். டெலிவரி டைம் வெளியில் வந்த உடனே அது வரைக்கும் அம்மாவோட அதுக்கு தொடர்பு இருந்த தொப்புள் கொடி கட் பண்ணுவா. அப்போ அந்த மாற்றம் அவசியம் தானே. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட பால் குடிக்கும், எல்லாம் உண்டு. அதுக்கு அது குளிப்பாட்டலாம் மாட்டேன், பிறந்தவங்க அப்புறம் குளிப்பாட்டுறதுலாம் உண்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண் திறக்கும், பார்க்கும், சிரிக்கும், அதுக்கப்புறமா அழும். அதுக்கப்புறமா 4 மாதம் ஆச்சுன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குப்புறத்துக்கும். அப்போ இந்த மாற்றங்கள், ஸோ இந்த மாற்றங்கள் முன்னேற்றத்திற்கான அவசியம். சேஞ்ச், ப்ரோக்ரஸ் ரெண்டுமே அவசியம். ப்ராசஸில் சேஞ்சஸ் வரும், அந்த சேஞ்சஸ் ப்ரோக்ரஸ் ஆகும் உங்களை. அதாவது ஒரு செயல்களில் ஒரு செயல் நடக்கிறது, அதில் மாற்றங்கள் வரும், அந்த மாற்றங்கள் முன்னேற்றம் தரும். கரெக்டா? 1வது படிக்கிறோம், அப்புறம் 2ஆம் கிளாஸ் போகிறோம்னா அது மாற்றம், அப்புறம் 3ஆம் கிளாஸ் போகும்போது மாற்றம், ஸ்கூல் முடியும் பொழுது ஒரு மாற்றம், காலேஜ் வரும்பொழுது ஒரு மாற்றம், காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகும்பொழுது ஒரு மாற்றம், டீனேஜில் ஒரு மாற்றம், அப்புறமா
கல்யாணம் ஒரு மாற்றம், கணவன் மனைவி அடையாளம் ஒரு மாற்றம், அதுக்கப்புறமா தாய் தந்தை பெற்றோர்கள் ஒரு மாற்றம். கரெக்ட்? ஸோ இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது கட்டாயம். கட்டாயம் அப்படின்னு மாற்றங்கள். ஸோ இந்த மாற்றங்கள் வரும்பொழுது நீங்க என்ன பண்ணும், உங்களுடைய பல விஷயங்கள் ஷெட் யுவர் ஸ்கின். உங்ககிட்ட இருக்கிற சிலதெல்லாம் நீங்க விட்டு தான் ஆகணும். இப்போ ஆகாரம் சாப்பிட்றோம், சாப்பிட்ட ஆகாரமானது ஜீரணம் ஆகியே ஆகணும். அப்பொழுது அடுத்த வேளை சாப்பாடு உள்ள போகும். இப்ப உள்ள போன சாப்பாடு மாற்றமே ஆகலை, ஜீரணமே ஆகலை, அஜீரணம் அப்படின்னா அது எப்படி இல்லையா? அப்ப மாற்றம் தவிர்க்க இயலாதது. மகாத்மாக்கள் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்ப கிருமி கண்ட ராஜன் படாத பாடுபடுத்த ஆரம்பிக்கிறான். சுவாமி ராமானுஜருக்கு வேற வழியே இல்லை, சோழ நாடு ஸ்ரீரங்கத்தை விட்டு எல்லாரையும் விட்டுட்டு போக வேண்டியிருக்கு. அவரோட கொஞ்சம் சிஷ்யர்கள் மட்டும்தான் நடந்து நடந்து போறார்கள். அப்படி நடந்து நடந்து கர்நாடகா போய் மேல்கோட்டையில இருந்து, கர்நாடகாவில் அப்புறம் அங்கே மேல்கோட்டையெல்லாம் கண்டுபிடிச்சு அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்றார். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டதனாலே இன்னைக்கு கர்நாடகாவில் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆதிசங்கரர் மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிறார், அதனால நிறைய விஷயங்கள் செய்கிறார். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு, சந்த் துக்காராம் மகாராஜ். ஸோ அக்செப்ட் த சேஞ்சஸ். உங்களுக்குள்ளேயும், உங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயும், உங்கள் குழந்தைக்குள்ளேயும், உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கிட்டையும் மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அதை நல்வழிப்படுத்திக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கணும். மாற்றங்களே வராது, மாற்றங்களே வரக்கூடாது எதிர்பார்க்கணும் பாருங்க, அங்கதான் பிரச்சனையில மாட்டிக்க. வாழ்க்கையில சிலதெல்லாம் மாறாதுங்க, சிலதெல்லாம் மாறிண்டே தான் இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் காமன். ஸோ பக்தி பண்ணி நாம நம்முடைய நல்ல மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரியறதா? சமர்த்த ராமதாசர் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய ஒரு பலசாலி. அதனாலதான் வேணாபாயி, அக்காபாயி எவ்வளவு அழகா அவர்களெல்லாம் சம்பிரதாயத்துக்குள்ள கொண்டு வரார் இல்லையா? கல்யாண் சுவாமியா இருக்கட்டும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு அழகான மாற்றத்தை ஏத்துக்கிறார். அவர்களுக்குள்ள இருக்கிற மாற்றத்தை நல்வழிப்படுத்தும். அது பியூட்டிஃபுல். குரு என்ன பண்ண, அவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் யுனிக் அழகான விஷயங்களை ஜோரா இன்னும் பரிமளிக்க செய்கிறார். உங்ககிட்ட கூட தேவையில்லாததை உங்களுக்கு பலகீனமா இருக்கிறத பலமாக மாற்றி கொடுக்கிறார். சோ இது ரொம்ப அழகான ஒரு விஷயம். சமர்த்த ராமதாசர் ஒவ்வொரு சிஷ்யனிடத்திலையும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை ஏத்துக்கிறார். அதுல இன்னைக்கு ஒருத்தரை பார்ப்போம். உத்தவ் எப்படி கல்யாண் சுவாமியோ அந்த மாதிரி உத்தவ். நேற்று கூட பார்த்தோம் தத்தாத்திரேயர் விஷயங்கள், மௌனி பாபா விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். சமர்த்த ராமதாசர் அழகா சாஃபல்ல இருந்துருக்கார். அப்பப்ப நிறைய சிஷ்யர்கள்லாம் வருவா. சாஃபல்ல இருக்கும் பொழுது உத்தவ் அவரை கீர்த்தனம் பாட சொல்லுவார் சமர்த்த ராமதாசர். இப்ப சில இடங்கள்ல வேணா சுவாமி பாடுவா, சில இடங்கள்ல அக்காபாயி பாடுவா, அப்படிலாம் உண்டு இல்லையா? அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் ஒரு சந்தர்ப்பத்துல சாஃபல்ல எல்லா சிஷ்யாலும் வந்திருக்கா. எல்லாரும் ஏதோ ஜாலியா பேசிட்டு சந்தோஷமா இருக்கா. சமர்த்த ராமதாசர் உள்ள எங்கேயோ இருந்தார், ஏதோ பண்ண மற்ற சிஷ்யாலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பேசிண்டு சிரிச்சுண்டு. நீங்க சிஷ்யாலாம் பரஸ்பரம் பேசுறது ஆனந்தமா இருக்கிறதுலாம் பிரச்சனையே இல்லை. அடுத்த வாழை பத்தி வம்பு பேசுறது, வேலை இல்லாத வெட்டி வேலை பண்றது,
ஒருத்தர் பண்ண தப்ப அடுத்த வாக்கிட்ட சொல்றது, ஒருத்தருடைய விஷயத்துல மூக்க நுழைக்கிறது, அவ அப்படிலாம் பண்ணப்படாதுன்னு நீங்க ஜஸ்டிபிகேஷன் பண்றது, இதெல்லாம் வேலைக்காகாது. இது தப்பு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கும் உங்களை சரி செய்து கொள்வதற்கும் மட்டும்தான். மரம் செடி கொடிகளை தானே ரொம்ப பேசுறதா? இல்ல இல்ல, அதாவது பூக்கிறது, அதாவது வாழறது. சத்சங்கம் சிஷ்யாலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா பழகி சத் விஷயங்கள்ல ஈடுபடணும், அவ்வளவுதானே ஒழிய வம்பு பேசிண்டு அடுத்த வாழை பத்தி தப்பா பேசிண்டு அதெல்லாம் வேலைக்காக. அவ்வளவுதான் நான் சொல்றேன். இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கா, ஒரு ஸ்டேஜ்ல இந்த பேச்சுல கொஞ்சம் அப்படி ஜாலியா போயிட்டு இருக்கு. ஒரு லெவலுக்கு மேல அது அவசியம் இல்லை. எந்த ஒரு பேச்சுமே ஒரு எல்லைக்கு மேல போகாதபடி பார்த்துக்கணும். அந்த ஒரு சேஃப்டி வால் மாதிரி குருநாதர் பாப்பார். எப்படி டேங்க் எல்லாம் அவுட்லெட் வச்சு ஒரு வழியிற மாதிரி இருக்குன்னா உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணணும்ல, அது மாதிரி எப்பொழுதெல்லாம் அந்த பேச்சு டைவெர்ட் ஆகிறது, ஒரு லெவலுக்கு மேல போகிறது, பேச்சை கட் பண்ணணும். நிறைய சிஷ்யாலாம் சொல்லுவா, ராதே கிருஷ்ணா அப்படின்னா நான் சொல்லிடுவேன், ராதே கிருஷ்ணா ஓகே போதும் நிறுத்திக்கோன்னு அர்த்தம்னு சொல்லுவா. ஒரு எல்லைக்கு மேல ஒரு விஷயத்தை எவ்வளவு நேரம் பேசுறது, எத்தனை விதமா பேசுறது சொல்லுங்க பார்க்கலாம். சில விஷயங்கள்லாம் அப்படி பழக்கத்துல ஆக்ஷன்ல கொண்டு வரணும். பேசிண்டே இருந்தா அது எப்படி சரியாகணும்? கரெக்டா? இப்ப நானும் பேசுறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் சமத்ராமதாஸ் டெய்லி போட்டா யார் கேட்பேன்? இல்ல கேட்போம் அப்படின்னா அப்ப 223 நாள் சொல்லுங்க, திருப்பி திருப்பி டெய்லி போட்டு கேளுங்க. டெய்லி அஞ்சஞ்சா கேளுங்க. 5 போட்டாலே 1 மணி நேரம் தான் வரும். அப்ப டெய்லி நீங்க ஒரு 15-20 கேட்டா ஒரு 3 மணி நேரம் வருமா ஆகும். டெய்லி அப்படி கேட்டுக்கோங்க. அப்ப 10 நாள்ல முடிக்கலாம். இல்ல கணக்கு கரெக்டு தானே? பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு எல்லைக்கு மேல எதுவுமே பெருசா நீட்டி முழக்கி அவசியம் இல்லை. அதனாலதான் ராமாயணம் 24,000 ஸ்லோகம், பாகவதம் 18,000 ஸ்லோகம், எல்லாமே அப்படிதான். இப்ப சமர்த்த ராமதாஸ் வெளில வந்தார், எல்லாரும் அமைதியாயிட்டா. சமர்த்த ராமதாஸ் சொன்னார் போதும் வாங்கோ உத்தவ் இன்னைக்கு கீர்த்தனம் பண்ணுவான், எல்லாரும் கேட்கலாம் அப்படின்னு. எல்லாரும் வந்தாச்சு. அதுக்கு மேல பேச வேண்டிய அவசியம் இல்லையே. அன்னைக்கு உத்தவ் அவ்வளவு நன்னா கீர்த்தனம் பண்ணுவார். உத்தவ் சுவாமி அவ்வளவு நன்னா கீர்த்தனம் பண்ணக்கூடியவர். அப்படி ரசிச்சு அனுபவிச்சு சொல்ல துக்காராம் அபங்கத்தெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையோட பாடுவார். சமர்த்த ராமதாசன் உட்கார்ந்து இருக்கா, மற்றவெல்லாம் உட்கார்ந்து இருக்கா. தாசமாருத்தின்னு சாசல் இருக்கக்கூடியவர் தாசமாருதி. அவருக்கு நேர் எதிர்க்க ராமன் சன்னதி. அப்ப இத ராமனை பார்த்துண்டு நின்னுண்டு பஜனை பண்றார். வெள்ள வளையர்னு வஸ்திரம். அது வார்க்கையில் இருக்க எல்லாம் நல்ல வெள்ள வளைய தும்பப்பூ மாதிரி வெள்ள வளையர் இருக்கிற வஸ்திரத்தை தான் உடுத்துவார்கள். உத்தவ் வந்தார். அழகா சமர்த்த ராமதாசரை நமஸ்காரம் பண்ணார், ராமனை நமஸ்காரம் பண்ணார், தாசமாருத்திய நமஸ்காரம் பண்ணார். அழகா நின்று பஜனை பண்ண ஆரம்பிச்சுட்டார். துக்காராம் அபங்கத் அப்படி சின்சியரா சொல்லிட்டு நின்றுண்டு கையில கரதாளம் எல்லாம் வச்சுட்டு பாடுறார். இந்த உத்தவ் எப்படி பாடுவார்னா தன்னிலே மறந்து நடுவில் அவரே ஆடுவார், சிரிப்பார், அழுவார், எல்லாம் நடக்கும். துக்காராம் அபங்க ஒவ்வொரு நாளும் புதுசா பாடுவார். ஒவ்வொரு தடவையும் அதிசயமா இருக்கும் கேட்கிறவாளுக்கு. நிறைய பேருக்கு துக்காராம் அபங்க அவ்வளவா தெரியாது, அவரோட சமகாலம் தானே. இவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ரொம்ப அழகா ஸ்ரத்தையோட அதை ரசிச்சு பாடுவார். சமர்த்த ராமதாசன் அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டார். ஒரு நல்ல மகாத்மா அப்படின்னா பொறாமையெல்லாம் வராது. சிஷ்யர்கள் பாடினா ஒத்துப்பா. சில பேர்லாம் இந்த ராகம் தாளம் பல்லவிக்காக பாடிட்டு இருப்பா. சில பேர்லாம் வெளிவேஷமா, சமர்த்த ராமதாஸ் ஏற்கனவே சில பேர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பொய்யா சங்கீதமா பாடுறவாளெல்லாம் ரசிக்க மாட்டோம், அதுக்கெல்லாம் பெரிய கவனம் கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி யாரையாவது பாடினோம்னா சமர்த்த ராமதாஸ் வாங்கி விட்டுருவார். துக்காராம் மகாராஜ் ஜெகத்குரு, அவருடைய விஷயங்கள் எல்லாம் அவர் என்ன தெரியும்.
அதனால சமத்ராமதாசன் உட்காந்து ரசிப்பார். அப்ப இந்த பஜனை ரொம்ப அழகா ஒரு சில அப்படி பாடின்னு இருக்கார், நல்லா சுழண்டு சுழண்டு ஆடின்னு இருக்கார் நம்ம உத்தவர். அப்ப சமத்ராமதாசர் பார்க்கிற, திடீர்னு பார்த்தா உத்தவருடைய அந்த வெள்ளை வஸ்திரத்துல ஓரத்துல ஒரு ஆரஞ்சு கலர் சின்னதா அப்படி தெரியாது கரை. சுமத்ராமதாசர் பார்க்கிற, என்னது இவனுடைய வெள்ளை வஸ்திரத்துல எங்க திடீர்னு ஒரு ஆரஞ்சு கலர் வருது, ஓரத்துல ஒரு கரை மாதிரி. வெள்ளை வெள்ளையா வந்ததுல நமஸ்காரம் பார்த்துட்டு இவர் கண்ணில் எல்லாமே மாட்டுமே. குரு கண்ணில் மாட்டலைன்னா தான் அதிசயம். குரு கண்ணில் எங்கேருந்து வேணாலும் எப்படி வேணாலும் மாட்டும். அது நான் குருஜியமா நிறைய பார்த்துருக்கேன். அப்ப சமத்ராமதாசர் பார்த்தார், எங்கிருந்து ஆரஞ்சு வந்தது, கொஞ்சம் நல்லா உத்து அப்படி பார்க்கிறாராம். எல்லாரும் தன்னிலை மறந்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்கா. உத்தவ் தன்னை மறந்து பாடி ஆடின்னு இருக்கா. யாரும் கவனிக்கல. சமர்த்த ராமதாசர் கவனிச்சு விட்டார். உத்தவருடைய வஸ்திரத்துல இருக்க அந்த கலர் என்னன்னா, அந்த தாச மாருதி மேல அந்த சிந்தூர், அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இல்லையா, செந்தூரம்னு சொல்லுவோம். அந்த சிந்தூர், அந்த ஆரஞ்சு வர்ணம் தான் இவருடைய வஸ்திரத்துல அப்படி பட்டிருக்கு. அவ்வளவு பக்கத்துல போய் ஒரு ஆட மாட்டார், சுவாமி இடிக்கிற மாதிரி. ஆனா இவரோட வஸ்திரத்துல அந்த சிந்தூரம் பெற்றிருக்கு. சமர்த்த ராமதாசர் எல்லாரும் தன்னிலே மறந்திருக்கா, உத்தவ் ஜனங்கள் எல்லாரும். சமர்த்த ராமதாஸ் இப்படி கொஞ்சம் தலையை சாச்சு பார்த்தார். கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் நகர்ந்து போய் உட்கார்ந்து இப்படி பார்த்தார். கண்கள்ல கண்ணீர் வழியே கையை கூப்பிட்டார். ஒன்றும் சொல்லல. பஜனை எல்லாம் முடிஞ்சது, ஆரத்தி எல்லாம் ஆச்சு. எல்லாரும் அசைந்து பிரமிச்சு போயிட்டார். அப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது உத்தவ பார்த்து சமர்த்த ராமதாஸ் சொன்னார், இனிமேல் நீ நின்னுண்டு இந்த பஜனை பண்ணக்கூடாது, இந்த கீர்த்தனம் பண்ணக்கூடாது. உத்தவ் அப்படி கையை கூப்பிட்டார். புரியல அவருக்கு என்ன எதுக்கு சொல்றாரு. அப்ப சமர்த்த ராமதாஸ் சொன்னார், உன் பஜனை அவ்வளவு நன்னா இருந்தது, அதுல மாருதி தாச மாருதியும் உன் கூட சேர்ந்து ஆட ஆரம்பிச்சு விட்டார். நீ சுழண்டு சுழண்டு ஆட அவரும் சுழண்டு சுழண்டு ஆடுறாரு. அவர் தன்னில மறந்து ஆட ஆரம்பிச்சுட்டார். அது பாரு, அவர் மேல இருந்த சிந்தூர பொடி எல்லாம் உன் மேல, உன் வஸ்திரத்து மேல இருக்கும்போது அங்கங்க அங்கங்க ஆரஞ்சு கரையா இருக்கு. முதல்ல லேசாதான் இருந்தது. சமர்த்த ராமதாஸ் அப்ப கவனிக்க ஆரம்பிச்சார். அப்படி எல்லாம் ஆச்சு. என்னடான்னா, உத்தவர் பாடி ஆட ஆஞ்சநேயரும் சுழண்டு சுழண்டு ஆட, அப்பப்ப ஆஞ்சநேயரும் உத்தவர் இடிச்சுக்கிறாளாம். இடிச்சுக்கும் பொழுது ஆஞ்சநேயர் மேல இருக்கக்கூடிய அந்த செந்தூரம் எல்லாம் இவருடைய வஸ்திரத்துல அங்கங்க. அப்பதான் எல்லாருமே கவனிக்கிறார், உத்தவருடைய வஸ்திரத்து மேல வெள்ளை வஸ்திரத்துல அங்காங்கே இந்த செந்தூரம் ஒட்டின்னு இருக்கு அப்படின்னு. அப்ப கண்கள்ல கண்ணீர் உத்தவருக்கு. ஏன்னா அவருக்கு கூட தெரியல, ஆனா இவர் கண்டுபிடிச்சுட்டார். எல்லாரும் கையை கூப்பிட்டார். இன்னைக்கு பஜனையில நம்ம தாசமாரதி இவனோட சேர்ந்து ஆடினார் பாடினார் அப்படின்னார். உடனே தாசமூர்த்தியை பார்த்தார். அப்ப குருவை சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணார். தாசமூர்த்தி நமஸ்காரம் பண்ணு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், இதோ பாரு, நீ நின்னுட்டு பாடினா அவரும் நின்றுட்டு இருக்கார், அவரும் ஆடின்னு இருக்கார். அதனால இனி நீ உட்காந்து தான் பாடணும், உனக்கு உட்காந்து பாடுறதுதான் வழின்னு. எல்லாருக்கும் கிடையாது, ராமதாச சம்பிரதாயத்தில் எல்லாருக்கும் கிடையாது, உத்தவர். அதுக்கப்புறம் உத்தவர் அவருடைய அவருக்கு சிஷ்யர்கள் எப்படி கல்யாண சுவாமிக்கு சிஷ்யர்கள் உண்டு மாதிரி உத்தவருக்கு சிஷ்யர்கள் உண்டு. அந்த சிஷ்யர்கள் எல்லாம் இன்னி வரைக்கும் உட்கார்ந்துட்டு தான் பஜனை பாடுவார்.
அப்புறமா என்னன்னா மற்றவ எல்லாரும் வெள்ளையா வஸ்திரம் உடுத்திப்பானா உத்தவர் ராமதாசருடைய சிஷ்யருடைய உத்தவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் இந்த செந்தூர வர்ணம்னா சாஃப்ரான் காவி வர்ணத்துல தான் வஸ்திரம் உடுத்துண்டு பஜனை பண்ணுவார்கள், உட்கார்ந்துண்டு தான் பஜனை பண்ணுவார்கள். ஸோ சமர்த்த ராமதாசர் பாருங்க, தாசமாருதி அடிப்படையாக கொண்டு இந்த மாற்றத்தை கொண்டு வந்துட்டார். சில விஷயங்கள்ல மாற்றங்களை ஒத்துக்க மாட்டார், சில விஷயங்கள்ல ரிஜிடா இருப்பார் சமர்த்த ராமதாசர். இப்போ முன்னாடியே பார்த்தோம், ஒரு மற்றபத்தி இந்த ஹோமம் எல்லாம் பண்ணார்னு வாங்கன்னு வாங்கி விட்டார் அப்படின்னு சொன்னேன். ஸோ எது தேவையான நியாயமான நல்ல மாற்றங்களோ அதை உடனேயே அங்கீகரிக்கிறார். ஸோ சில விஷயங்கள் குரு உடனே அங்கீகரிக்கிறார், அது தேவையான நியாயமான நல்ல அவசியமான மாற்றம். எதெல்லாம் ஒத்துக்கலையோ அதெல்லாம் பைத்தியக்காரணும், புரியுறதா? ஸோ மாற்றங்களையும் நீங்க கவனிச்சு அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளணும். ஸோ இப்படி இந்த தாச மாருதி பஜனையில லயப்பட்டு விட்டார். புத்தவருக்கு அவ்வளவு ஆனந்தம். சொன்னார், குருநாதா உங்க ஆசீர்வாதம், உங்க அனுகிரகத்தினாலே தான் இப்படி ஒரு பாக்கியம் எனக்கு வாய்ச்சது அப்படின்னார். ஸோ அப்படி எங்கேயாவது இனிமேல் வஸ்திரத்துல எல்லாம் எங்கேயாவது கோவில்லாம் போகும்போதுனா நார்த்ல எல்லாம் நல்லா உடம்பெல்லாம் சிந்தூரம் தான் பூசியிருப்பார். நம்ம ஆஞ்சநேய மூர்த்தி பிள்ளையாருக்கும் சிந்தூரம் பூசிடுவார், ஒரு ஆரஞ்சு கலர் பேஸ்ட் மாதிரி. அதெல்லாம் அப்பப்போ ஒட்டிக்கும், அது ஒரு பாக்கியம். ஸோ சிந்தூர கரை நல்லதுதான், ரைட்டா? ராதே கிருஷ்ணா. அதனால மாற்றங்களை ஒத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை ஷெட் யுவர் ஸ்கின், ரொம்ப முக்கியம். அப்பதான் குடும்பத்திலையும் உங்ககிட்டையும் நிறைய நல்லவைகள் மாற்றங்கள் உண்டாகும், புரியுறதா? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो धीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय बोलो उद्धव स्वामी की जय. जय हिंद, भारत माता की जय. राधे कृष्णा.